தல தலை போட்டாச்சுல, அடப்புல ஓட்டோம்ல, சங்கில மிதிச்சாச்சுல. ஹலோ குமாரு, என்னையா தொழில் தெரியாதவனை போய் கூட வச்சிருக்க. சரியா போடாததுனால முத்தையா பொழைச்சிக்கிட்டான். அப்போ முத்தையா செத்துட்டான். ஆமாம் தலை, சங்கில மிதிச்சு கொண்டுட்டு தான் நான் இங்கே வந்தேன். போட்டேன்னு சொல்கிற, அப்போ வீட்டில் உயிரோடு உட்காந்துருக்குது யார்? தலை போட்டு தான் தலை அங்கேருந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நெருப்பையும் எதிரியையும் மிச்சம் வைக்கக்கூடாது, அழிச்சிடணும். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முத்தையா கண்ணில் படாமல் தலைமறைவார், நான் பார்த்துக்கிறேன். சரி சரி தலை. என்னம்மா? பா, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு தாத்தா பாவமா நின்றுருக்காருப்பா. ஒரு 20 ரூபா இருந்தா கொடுங்கப்பா. இந்த சின்ன வயசுலேயே இப்படி ஒரு இறக்கணுமாப்பா? அம்மாடி ஜெயா, இங்கே வாப்பா. என்னங்கப்பா? ஒரு 20 ரூபா கொடுப்பா. உனக்கு எதுக்கு 20 ரூபா? கா, அந்த தாத்தா பாவமா நிக்கிறாருக்கா. எந்த தாத்தா? அவர் என்ன பண்ணுறாரு? ஐஸ்கிரீம் விற்கிறாருக்கா. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு தான் 20 ரூபாயை போய் சொல்லி வாங்கினியா? அழுங்கக்கா. ஐய் நில்லு. ஏய், எங்கே போகிற? ஐஸ் வாங்க. என்ன எந்திரிக்க மாட்டுது? என்னடா குருவி எந்திரிக்க மாட்டுதுனே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, எந்திரிக்கவே மாட்டுதுனே. காட்டு பார்ப்போம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே. அதோ கொன்றுவேன், போய் படி. ஓ, யார்வே? என்னப்பா நல்லா இருக்கியா? வாங்கினே காசு என்ன? வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. என்னண்ணே திடீர்னு வீட்டு பக்கம்? பையனுக்கு விசேஷம் வச்சுருக்கேன், அதான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு வந்தேன். சரிண்ணே. வந்துருங்க எல்லாருமே. சரி வந்துடும்ண்ணே. விவசாயமெல்லாம் எப்படிண்ணே போகுது? நல்லா தான்ப்பா விளைஞ்சிச்சு. என்ன செய்கிறது? மருந்து வாங்குகிறோம், உரம் வாங்குகிறோம், வேலையாட்களுக்கு கொடுக்குறோம். ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ரொம்ப கையை பிடிக்கிற மாதிரி தான்ப்பா இருக்குது. அப்பா, இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். காய்கறி விலையெல்லாம் கூட தான் சொல்கிறாங்க. பீன்ஸ் எல்லாம் 120 ரூபா விற்குதுப்பா. எப்படிப்பா கட்டுப்படி ஆகலைன்னு சொல்கிறீங்க? ஆமாப்பா, நாங்கள் விளைய வைக்கிறோம். விளைய வச்சு எங்கள் பயிருக்கு, காய்கறிகளுக்கு நாங்கள் விளை வைக்கிறதில்ல. நாங்கள் வியாபாரிக்கு கொடுத்துருவோம், மொத்த வியாபாரிக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கு கொண்டு போய் பெரிய சந்தையில் விற்கிறாங்க. அவங்க 100 ரூபான்னு விற்பாங்க, 120 ரூபான்னு விற்பாங்க. ஆனால் எங்ககிட்ட 25 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க. கேட்டோம்னா அங்கே மார்க்கெட்டில் விலையில்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த 20 ரூபாயை வாங்கி வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், காய் பிடுங்குறவங்களுக்கு கொடுக்கணும், மருந்துக்கு கொடுக்கணும். மற்றபடி எல்லாத்துக்கும் கொடுத்தது போக அந்த தோட்டத்துக்காரங்களுக்கு குத்தகை வருஷத்துக்கு 25,000 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுப்பா. கையை பிடிக்குது. அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு விவசாயம். என்ன செய்கிறது? இதை விட்டால் வேறு பொழப்பும் தெரியல. அதனால் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. எல்லோரும் குடும்பத்தோடு வந்துருங்க. சரிண்ணே. சரிங்கப்பா. மாமா மாமா அது வேணும். பாட்டி, 2 ஜூஸ். எத்தனைப்பா? 2? ஆமாம் பாட்டி. ஹலோ தங்கம், ம், நாளைக்கு மார்னிங் வெளியே போலாமா? சரி, வீட்டில் மாட்டிக்கிட்டா பார்த்துக்கலாம். சரி, அப்போ ஜூஸ் எப்படியா? இந்தடா. ஓகே போலாம். ஏய் இந்தா. நீ சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அங்கே போகலாம். சரிடா தங்கம். சரி, அப்புறம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன்டா. எதுக்கு சாப்பிட்ட? யார் அவன் நமக்கு கலர் கொடுக்குறானோ? சரி தூக்கு.
ஏய் கலர் எங்க? இப்போதான் நான் உன்கிட்ட கொடுத்தேன். நான் வாங்கவே இல்லையே. கொடுத்தா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் நீ. அந்த அங்க பாரு, அவ எடுத்துட்டு போறியா? அவன் வாங்கி போறியான் பாரு. ஐயோ அவன் வாங்கி போயிட்டான். அவ்வளோதான், போச்சு போச்சு. டேய், உங்கள் மாமா எப்போ வந்தாங்க? மாமா காலைல வந்தார். சுட்டுல குர்ரா, நைட்டில் கொண்டாடுவோம். நைட் 9 மணிக்கு வந்தா சரியா இருக்கும்ல? என்னன்னு இது? நீ சின்ன பையன், உன்கிட்ட சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்கண்ணே. நாடா சொல்லக்கூடாது, என்னன்னாலும் சொல்லக்கூடாது. அண்ணே நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணே. சொல்கிறேன்டா, அது ஆர்மிலேருந்து வாங்கி வந்த கோழி, சரியா? அது பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும், ஓகேவா? அப்படி என்ன அண்ணே கோழி? சின்ன பசங்களுக்கு கொடுக்காத கோழி. கோழி வேணுமா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே, கொஞ்சம் எனக்கு தாங்கண்ணே. கேட்டு சொல்கிறேன்டா. எங்கள் மாமா கிட்ட நீ சாப்பிட்ற மாதிரி குஞ்சு இருக்கானே. சரிண்ணே, கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் எனக்கு வேணும். மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு அனுப்பு. சரி விடு. சரிடா. சரிடா, வார்த்தை போய் வரேன். தம்பி இங்கே வாப்பா. என்னப்பா வேணும்? அண்ணே, 4 நாள் வடையை கட்டி கொடுங்க. 4 நாள் ஆன வடையை சாப்பிட்டா எலியே செத்து போகும். உனக்கு எதுக்குப்பா? மதுரை வீரன் தானே. டேய், 4 நாள் தனியாக கட்டித்தர சொன்னேனே, தெரியலையாண்ணே? ஓ அப்படியா, புரியுற மாதிரி சொல்லுப்பா. 4 நாள் தனித்தனியாக கட்ட. அண்ணே, அப்படியே கூட சட்னி கட்டி கொடுங்க. தம்பி நீ வாங்குற 8 வடைக்கு கூடைகளால் கட்டித்தர முடியாது. கவரில் கட்டித்தர வாங்கிக்கிறியா? அவனை உசுப்பி விட்ட வீணே. எதுக்கு? டேய், நீங்கள் எந்த ஊர்? நமக்கா மதுரை. மதுரையா? மதுரையில் எங்கே? மாட்டுத்தாவணி. ஓ, மாட்டு தாவணியா? சரி. என்ன பாஸு, நமக்கு எந்த ஊர்? நானும் மதுரை தான். மதுரையில் எந்த ஊரே பாஸு? மாட்டு பாவாடை. என்னது மாட்டு பாவாடியா? கேள்விப்பட்டது இல்லையே. மாட்டு தாவணி இருக்கும்போது மாட்டு பாவாடை இருக்காதா? பையில் என்னது? ஐயையோ, முதல்ல இருந்தா. ஏய் சொல்லுப்பா. கோழி. எங்க பாப்போம் கொடு. ஏய், பொம்பளை பிள்ளைகளாம் பார்க்கக்கூடாது. மாப்பிள்ளை வந்து எங்கம்மா? மேலே கோழி பிடிச்சிட்டு போயிருக்காருப்பா. கோழி பிடிச்சிட்டு போயிருக்கானா? இப்போ அவன் எங்கே? மாடியில். இவ்வளவு கோழியும் நமக்குதே. என்னடா மாப்பிள்ளை, என்னடா சீர, என்னடா இதெல்லாம்? தானிக்க மாமா. எனக்கு ஒரு வாரமாக மாப்பிள்ளை இருமல்.
மாப்பிள்ள சாப்பிட்றா. சியர்ஸ். என்ன போய் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாங்க? இரு போய் பார்ப்போம். மாமே, நான் ஒன்று கேட்பேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லவே மாட்டேன், நீ கேளு. மாமே, நீ கருப்பா பயங்கரமாக இருக்க. உன் பொண்ணு ஆப்பிள் மாதிரி அழகா இருக்கு. எப்படி மாமே? ஜெயா உங்கள் ஐத்த மாதிரி நல்ல கலராக இருக்கும். ஓ புரியா மாப்பிள்ள? ஏய், வீடு ஆடுது, ஆட்டாத மாமாய். நான் எப்பயும் செடிதே மாப்பிள்ள. குடியாரங்க கூட சேரவே கூடாது, நம்ம எப்பயும் ஸ்டெடி. என்னடா அங்கேயே படுத்து கிடக்கா? டேய் மாப்பிள்ள, டேய் எந்திரியா. என்னடா நம்ம 2 பேரும் இங்கே படுத்து கிடக்கா? எந்திரியா. அவர் போது அங்கே செய்யாவா? இந்தாங்கப்பா. அப்பா, ஏன்பா உங்களுக்கு இந்த பழக்கம்? அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க, நீங்களும் இப்படி பண்ணா ஏன்பா? இனிமேல் உங்களுக்கு இந்த பழக்கம் வேணாம்ப்பா. குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கப்பா. இனிமேல் ஓத்தாமல் சத்தியம் நான் குடிக்கவே மாட்டேப்பா. டேய் மாப்பிள்ள, நீ நானும் குடிக்க மாட்டேன், நீயும் குடிக்கக்கூடாது. நீ நம்ம குடும்பத்தில் யாருமே குடிக்கக்கூடாதுரா. குடித்தா நம்ம குடும்பம் மானமே போகுதுரா. சரி, நான் குடிக்க மாட்டேன். ஹலோ முத்தையா, சாகர போல இருக்கு. ஜஸ்ட் மிஸ். சாகிறதுக்கு தயாராகிக்க. யாருக்கிட்டடா? மோதிக்கிறோம்டா.